ஹலோ மக்களே, ஹேவ் நைஸ் ஈவினிங். உலகம் எந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக போகுதுங்கிறத இந்த பாட்டியை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாட்டியை பாருங்கள், எவ்வளோ அழகாக உட்காந்து கேம் விளையாடுறாங்க. அதுவும் நான் ட்ரெயினில் ஏறினதுலேருந்து, இது ட்ரெயினில் பார்த்த சம்பவம் தான். ட்ரெயினில் ஏறினதுலேருந்து நானும் பார்க்குறேன் உட்காந்து பார்க்குறேன், எழுந்திரிச்சு பார்க்குறேன், நின்று பார்க்குறேன், நடந்து பார்க்குறேன், தூங்கி முழிச்சும் பார்க்குறேன். விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. தோற்ற படவே தெரில. பெருசாக இவங்க நான் பார்த்ததில்ல. நான் கூட அந்த கேம் விளையாட கூட 10-15 டைம் நேரத்துக்கு அவுட் ஆகிருப்பேன். ஆனால் அந்த பாட்டி சர்வசாதாரணமாக ரொம்ப அழகாக விளாட்றாங்க. டிஜிட்டல் இந்தியாங்கிறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ அப் ஆகிருக்குங்கிறது இந்த பாட்டிகிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன பிள்ளை விளாட்றது கதையே வேறு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு ஓல்டு லேடி உட்காந்து இவ்வளோ அழகாக அந்த கேம் அவுட் ஆகாமல் விளாட்றதுங்கிறது எனக்கு ஃபஸ்ட் டைமாக நான் வந்து புதுசாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். நானும் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே பார்க்குறேன், என்னமோ பண்ணி பார்க்குறேன். அந்த பாட்டி மட்டும் உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. உண்மை அது மாதிரி ஒரு பக்கம் நம்ம பார்த்தா அது எப்படி என்னன்னா பேக் டு பேக் செட்டுனா, எங்கே வயசு முதிர்ந்தாலும் உட்காந்து கேம் விளாட்றாங்க, வயசுக்கு வந்த பிள்ளை இங்கே உட்காந்து எனக்கு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் தெரிஞ்சுட்டு இருக்குது. அப்போ ஜென்ரேஷன் பாருங்கள், ஓல்டாக இருக்கட்டும், அதாச்சும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வயசுக்கு வந்த பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை வயசான ஆளாக இருக்கட்டும், 2 பேருமே டச் ஃபோன் வச்சுருக்காங்க. டிஜிட்டல் இந்தியாவுக்கு க்ரோ ஆகிட்டாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மக்கள் வந்து இப்போ நான் வந்து ட்ராவலில் நான் பார்க்குற நிறைய விஷயங்கள் என்னென்னா, பஸ்ஸில் போயிட்டு போகும், பஸ்ஸில் கம்மியை பிடிச்சி நிற்கிறோங்கிறது ஒரு கதை. கம்மியை பிடிச்சி தான் நிற்கணும். முதல்ல நின்றுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்மியை பிடிச்சி நிற்கணும். நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்மியை பிடிச்சி நிற்காங்களோ இல்லையோ, கையில் ஒரு ஃபோனை பிடிச்சிட்டு அதில் ரீல்ஸ் தள்ளிட்டு இருக்காங்க. வயசுக்கு வந்து பிள்ளைங்க என்ன செய்றாங்க, ரீல்ஸ் தள்ளுறாங்க. அதே எனது வயசான பாட்டிகள் அந்த மாதிரியாக இருந்தாங்கன்னா ஒன்று ஃபோன் பேசிட்டு வராங்க. சரிடா, அதுவும் இல்லை கொஞ்சம் இந்த மிட் ஏஜில் இருக்காங்க அப்படின்னா எனது குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லி எனது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாச்சும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், முதல்ல பெரிய ரேட் எது கொடுக்கணும்னு தெரியாமல் மக்கள் வந்து இதுக்கு அடிக்ஷனாக பயங்கரமான ஃபோன் அடிக்ஷன் ஆகுறாங்க. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கிடச்சா கூட மக்கள் வந்து எந்த அளவுக்கு அடிக்ஷனாக இருக்காங்கிறத நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்துட்டு இருக்கேன். ட்ராவல் டைமில் பஸ்ஸில் கம்மி பிடிக்கணும், கூட்டமான நேரங்கள் இருக்குது, கூட்டமாக இருக்குது, பஸ்ஸு கம்மியாக பிடிக்காங்களோ இல்லையோ உட்காந்து ஃபோனில் ரீல்ஸ் தள்ளுறதும் இல்லை உட்காந்து சேட் பண்ணுறதும் இது அவங்க ரொம்ப பெரிய ரேட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்க முக்கியமான விஷயம். மற்ற இது எது முக்கியங்கிறது தெரியாமல் அவங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்படி பார்க்குறதுனால எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, சமுதாயம் எங்கடா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது. அதனால் மக்களே, நீங்களும் அப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருப்பீங்க. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. அது நம்மளோட, ஏன்னா ஆபத்து நேரங்களில் நம்மளோட ஆபத்து நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வந்து அட்டாக் பண்ணிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஃபோன் பார்க்குறது கதையே வேறு. ஆனால் நீங்கள் அந்த பிஸி டைம்லேயும் நீங்கள் வந்து ஃபோன் பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். மட்டும் பாருங்கள், இல்லைனா பார்க்காதீங்க ப்ளீஸ். டோன்ட் டு திஸ். தேங்க்யூ மக்களே, பை பாய்.